காஷ்மீர் பெஹல்காம் தாக்குதல் தீவிரவாத தாக்குதலுக்கு சம்பந்தமாக என்ஐஏ தேசிய புலனாய்வு முகமை அவங்க விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 12 பேரை கைது பண்ணியிருக்காங்க. மேலும் அந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு காரணமான தீவிரவாதிகளை தேடும் வேட்டையும் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் தான் இந்த தாக்குதலுக்கு காரணம் அப்படிங்கிறதுனால பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா மத்திய அரசு இராஜாங்க ரீதியாக நிறைய நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் பாகிஸ்தான் மேலே இராணுவ நடவடிக்கைகள் எடுப்பாங்களா, அது போராக மாறுமா அப்படிங்கிற அந்த ஒரு டிபேட்டும் ஓடிக்கிட்டே இருக்குது. தினசரி எல்லை பகுதியில் படைகள் குவிக்கப்பட்டுருக்கு. இந்திய இராணுவம் தாக்குதல் பயிற்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவுடைய போர்க்கப்பல்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி செய்திகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. மத்திய அரசு இந்த இராணுவம் பற்றிய தகவல்கள் எதையுமே நீங்கள் யாரும் பதியக்கூடாது. சோஷியல் மீடியாவில் ஆகட்டும் இல்லை நியூஸ் மீடியாவில் ஆகட்டும் யாரும் என்ன செய்திகள் அப்படிங்கிறது பதியாதீங்க அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. பட் அதையும் மீறி நம்ம மக்கள் செய்தி சேனல் ஆகட்டும் அல்லது சோஷியல் மீடியாவில் ஆகட்டும் இல்லை யூடியூப்பில் ஆகட்டும் தொடர்ச்சியாக இராணுவம் என்னவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நொடிக்கு நொடி அப்டேட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பட் அது தவறு. அந்த மாதிரியான செய்திகளை நம்ம பகிராமல் இருக்கிறது தான் நல்லது. உண்மை செய்திகளை குறைந்தபட்சம் ஏஎன்ஐ மற்றும் இல்லை மத்திய அரசு மூலமாக வரும் செய்திகளை மட்டுமே நம்ம பகிர்றது தான் நம்ம நாட்டுக்கு நல்லது. ஸோ இந்த சமயத்திலேயாவது மத்திய அரசுக்கு நம்ம முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்னொரு பக்கம் இந்த பெஹல்காம் தாக்குதல் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ நேற்று ரிலீஸ் ஆகிருந்தது. அந்த வீடியோவை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். अल्लाहु अकबर अल्लाहु अकबर अल्लाहु अकबर पैर लंबा करो। அந்த பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் நடைபெற்ற இடம் அப்படிங்கிறது பைசாரன் வேலி. ஒரு பள்ளத்தாக்கு மாதிரியான இடம், ஒரு மிக பறந்து விரிந்த புல்வெளி இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல இந்த ஜிப்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கயிற்றில் தொங்கிட்டே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய அந்த ஒரு விளையாட்டு அந்த இடத்துல இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டில் ஒரு நபர் அந்த ஜிப்லைனில் போகிறதுக்கு ஆரம்பிக்கிறார். அவருக்கு அந்த பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் போட்டு அவர் போகிறதுக்கு ஆரம்பிக்கிறார். அந்த ஜிப்லைனை ஆப்ரேட் பண்ணக்கூடியவர்கள், அதாவது இவருக்கு அந்த பாதுகாப்பு உபகரணங்களை எல்லாம் போட்டு விடுறவர், அவர் ஜிப்லைன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆப்ரேட்டரும் அந்த இடத்துல கூட நிற்கிறாரு. இந்த குறிப்பிட்ட சுற்றுலா பயணி அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய அந்த செல்ஃபி ஸ்டிக்கில் இதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போகிற மாதிரி பிளான் பண்ணுறாரு. ஸோ வீடியோவும் ஆன் பண்ணி அவர் வச்சுருக்காரு. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்குது. அந்த சமயத்திலேயே அந்த ஜிப்லைன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு ஒரு 3 தடவை தொடர்ச்சியாக சொல்கிறாரு. அந்த தொடர்ச்சியாக சொல்லும்போதே இவர் அப்படியே தள்ளி விடுறாரு. இவர் அந்த ஜிப்லைனில் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்படியே அந்த கயிற்றில் தொங்கிட்டு முழுசாக அந்த செல்ஃபி ஸ்டிக்கை பிடிச்சிக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இவர் சிரிச்ச மாதிரியே போகிறார். ஏன்னா அது ஒரு அனுபவம். யாராக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு புதுவிதமான அனுபவம் எல்லா இடத்துலையும் கிடைக்காது. அதுவும் காஷ்மீரில் ஒரு மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரியான ஒரு அனுபவம் கிடைக்கிற போது எல்லாத்துக்கும் சந்தோஷம் இருக்கும். அவர் அந்த ஜிப்லைன் லைனில் வீடியோ எடுத்துக்கிட்டே போகும்போது அவர் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கார். சுற்றி நம்மளுக்கு தெரியுது. அவர் வீடியோ எடுக்கிற போது மொத்தமாக சுற்றி நம்மளுக்கு தெரியுது. தொடர்ச்சியாக இந்த துப்பாக்கி சூடு நடந்துக்கிட்டே இருக்குது. சில இடத்துல அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் கீழே இருந்து வெளியில் ஓடுறதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த பக்கம் ஒருத்தர் திடீர்னு ஓடிக்கிட்டு இருக்காரு, அப்படியே கீழே விடுறாரு. அதுவும் அதில் பதிவாகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 நொடிகள் அந்த வீடியோ போகும்போது இந்த பர்டிகுலர் நபர், அந்த பயணம் செய்பவர் ஒரு ரொம்ப ஸ்மைலி ஃபேஸோட சிரிச்ச மாதிரியே தான் இருக்கார். அவருக்கு பெருசாக ஒன்றும் தெரியல, என்ன நடக்குது கீழே என்ன நடக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. இந்த வீடியோவை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்தது உடனே நம்மளுக்கு சந்தேகம் வந்தது. எதற்காக அந்த நபர் அல்லாஹு அக்பர்னு சொல்லி 3 தடவை சொல்கிறாரு.
ஒருவேளை உண்மையிலேயே துப்பாக்கி சூடு அங்கே நடக்குது அப்படின்னு அந்த நபருக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த பர்டிகுலர் அந்த ஜிப்லைனில் போகக்கூடிய அந்த பயணியை வந்து தடுத்து நிறுத்தி உடனடியாக வந்து அவரை சேஃப்கார்டு பண்ணியிருக்க வேண்டியது தான் அந்த ஆப்ரேட்டரோட கடமை. ஆனால் அவர் அப்படி செய்யலை. துப்பாக்கி சத்தம் கேட்டதுக்கப்புறமும் இவரை வந்து தள்ளி விடுறாரு. இவர் அந்த லைனில் போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. நேற்றே பலரும் வந்து இந்த சந்தேகத்தை எழுப்பினதுக்கப்புறமா அந்த சம்மந்தப்பட்ட நபர் ரிஷி பட் அப்படிங்கிற அந்த நபர் வந்து ANI செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாட்டினுடைய முன்னணி செய்தி ஊடகங்களுக்கு வந்து அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த வீடியோவை வந்து அவர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. நான் இந்த மாதிரி அந்த ஜிப்லைனில் வந்து போகிறதுக்கு ஆரம்பிக்கிற போது திடீர்னு வந்து அந்த கூட இருந்த ஆப்ரேட்டர் வந்து இந்த அல்லாஹு அக்பர்னு சொல்லி 3 தடவை சொன்னார். எனக்கு முன்னாடி வந்து 9 பேர் வந்து அந்த ஜிப்லைனில் போனாங்க. அப்போல்லாம் வந்து அவர் எதுவுமே சொல்லலை. ஆனால் நான் போகும்போது தான் அந்த துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே தான் வந்து அவர் அந்த மாதிரி சொல்கிறாரு. எதனால் அப்படி சொன்னார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் அந்த ஜிப்லைனில் போக ஆரம்பிக்கிற போது எனக்கு கீழே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. முதல் ஒரு 20 நொடியில் வந்து எனக்கு எதுவுமே புரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. அதற்கு பிறகு தான் வந்து அந்த துப்பாக்கி சத்தம் தொடர்ச்சியாக கேட்குற போது தான் ஓகே ஏதோ விபரீதம் நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அந்த பக்கம் பார்க்குறம்போது என்னோட மனைவியும் என்னுடைய மகனும் வந்து நான் போய் சேர்கிற இடத்துல எனக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த கதறல் சத்தம் கேட்ட உடனே நான் வந்து அந்த பெல்ட்டை கழட்டிட்டு கீழே தாழ்வாக இருக்கிற போது நான் கீழே குதித்து அவங்க இருந்த இடத்துக்கு நான் போகிறேன். அங்கே போய் பார்க்குறம்போது ஒரு 2 பேர் வந்து அங்கே சுடப்பட்டு மரணம் அடைந்திருக்கிறார்கள். என்னுடைய மனைவி வந்து இவங்க என்ன ஹிந்துவா முஸ்லீமான்னு கேட்டு இவங்களை சுட்டுட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் உடனடியாக வந்து என்னோடய மனைவியும் குழந்தையும் கூட்டிகிட்டு நாங்கள் வந்து அந்த மெயின் கேட்டை நோக்கி ஓட ஆரம்பித்தோம். ஸோ அந்த மெயின் கேட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிற போது பக்கத்தில் வந்து ஒரு புதர்கள் நிறைந்த ஒரு குட்டை மாதிரி ஒரு இடம் இருந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து நாங்கள் போய் மறைஞ்சிக்கிட்டோம். எங்களை மாதிரி அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் தொடர்ச்சியாக வந்து துப்பாக்கி சூடு கேட்டுக்கிட்டே இருந்தது. நாங்களும் வந்து அந்த புதர்லேயே வந்து மறைஞ்சிருந்தோம். அந்த துப்பாக்கி சத்தம் வந்து நின்ன உடனே மறுபடியும் நாங்கள் எல்லாருமே வெளியில் வந்து மெயின் கேட்டை நோக்கி வந்து ஓட ஆரம்பித்தோம். நாங்கள் ஓட ஆரம்பித்த சில நொடிகள்லேயே வந்து மறுபடியும் துப்பாக்கியால் சுடுற அந்த சத்தம் வந்து எங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சது. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து அந்த மெயின் கேட்டுக்கு பக்கத்தில் போய் பார்க்குறம்போது அங்கே இந்த உள்ளூர் வாசிகள் யாரும் பெருசாக இல்லை. ஒரே ஒரு அந்த குதிரைக்காரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவர் ஒரு நபர் இருந்தார். அவர் வந்து எங்களை சேஃப்கார்டு பண்ணி அங்கேருந்து வந்து வெளியில் கூட்டிகிட்டு போனார். வெளியில் போகும்போதே எங்களுக்கு வந்து அந்த இராணுவ வீரர்கள் அங்கே வந்ததை நாங்கள் பார்த்தோம். அவங்க வந்து அங்கே இருந்த சுற்றுலா பயணிகள் எல்லாரையுமே வந்து சேஃப்கார்டு பண்ணாங்க. இது எல்லாம் நடக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 நிமிஷம் ஆயிருக்கும். அந்த 20-25 நிமிஷத்தில் அங்கே இராணுவ வீரர்கள் வந்துட்டாங்க. இராணுவ வீரர்கள் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மெயின் ஏரியா, அதாவது அந்த புல்வெளி இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் இராணுவ வீரர்கள் இல்லையே தவிர இங்கிருந்து கீழே போகும்போது கீழே இருக்கிற அந்த ஏரியாவில் இராணுவ வீரர்கள் இருந்தாங்க. ப்ளஸ் காட்டுக்குள்ளே இராணுவ வீரர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியில் வந்து முழுசாக பேசியிருக்காரு. அவர் பேசின அந்த வீடியோவும் வந்து நேற்று வெளியாகிருக்கு. இந்த வீடியோ வெளியானதுக்கப்புறமா அந்த குறிப்பிட்ட அந்த ஆப்ரேட்டர் ஜிப்லைன் ஆப்ரேட்டரை வந்து NIA வந்து தன்னுடைய விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அவரோடு சேர்த்து இது வரைக்கும் வந்து 13 பேரை வந்து NIA கைது பண்ணி விசாரணை செஞ்சிட்ருக்கிறதா நம்மளுக்கு வந்து தகவல் வருது. இந்த தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டது பாகிஸ்தானிய தீவிரவாதிகள் தான் அப்படின்னு நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து பேசிக்கிட்டே இருக்கோம். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லஷ்கர்-இ தொய்பா தீவிரவாத அமைப்புடைய ஒரு துணை அமைப்பு வந்து இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றிருந்தாங்க. மதத்தை அடிப்படையாக வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னு இங்கே வந்து தொடர்ச்சியாக பேசப்பட்ட போது அதற்கான நிறைய ஆதாரங்கள் இருந்த போதும் இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகளாகட்டும் இல்லை காங்கிரஸ் ஆகட்டும் இல்லை வந்து கம்யூனிஸ்ட்டு திமுக இவங்க எல்லாருமே வந்து அதை அப்படியே மறுத்து மதத்தை அடிப்படையாக வைத்து எந்த தாக்குதலும் நடக்கவில்லை, அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க. சோஷியல் மீடியாவில் ஆகட்டும் இல்லை வந்து டிஜிட்டல் மீடியா யூடியூப் இந்த மாதிரி ஆகட்டும் அவங்க அங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தீவிரவாத தாக்குதலை பற்றி பேசாமல் உள்ளூர் இஸ்லாமியர்கள் அங்கே இருந்த சுற்றுலா பயணிகளை எப்படி காப்பாற்றினாங்க, அவங்களுக்கு எப்படி வந்து உணவு கொடுத்தாங்க, அவங்களுக்கு ரத்தம் கொடுத்தாங்க, அவங்க தான் வந்து மருத்துவமனை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு ஒரு கவுண்டர் பிரச்சாரத்தை வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளூர் மக்கள் தான் வந்து அங்கிருந்த சுற்றுலா பயணிகளை காப்பாற்றினார்கள் அப்படிங்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. அதை வந்து யாரும் மறுக்கவும் இல்லை. ஏன்னா அவங்க தான் அங்கே இருந்தாங்க, அவங்களுக்கு தான் அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் தெரியும்.
இந்த சுற்றுலா பயணிகள் தான் அவங்களுடைய வாழ்வாதாரமும். ஸோ அதனால் உள்ளூர் மக்கள் கண்டிப்பாக உதவி செஞ்சுருப்பாங்க, அதை யாரும் மறுக்கவே இல்லை. அதற்காக வந்து தீவிரவாதிகள் மதத்தை முன்னிறுத்தி இந்த தாக்குதலை செய்யவில்லை. உங்கள் மதம் என்ன அப்படிங்கிறத கேட்கவே இல்லை, உங்கள் பேண்ட்டை கழட்டி செக் பண்ணவே இல்லை, அவங்க வந்து குரான் வசனங்களை வந்து கேட்டு அவங்க வந்து துன்புறுத்தவே இல்லை, சுட்டு கொல்லப்படவே இல்லை அப்படின்னு ஒட்டுமொத்தமாக மறைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இந்த வீடியோவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்தேகத்தை வந்து மேலும் கூட்டியிருக்கு. உள்ளூர் காஷ்மீரிகளுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிற அந்த சந்தேகத்தையும் கூட்டியிருக்கு. ஸோ இது தொடர்பாக வந்து தேசிய புலனாய்வு முகமை NIA வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த விசாரணை முடிவில் நம்மளுக்கு என்ன உண்மை தெரிய வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் இன்னும் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று வெளியான அந்த வீடியோ வந்து தமிழக செய்தி ஊடகங்களில் பெருசாக வந்து அதை வெளியிடவே இல்லை, அதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணவும் இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லை. குறைந்தபட்சம் இந்த மாதிரி ஒரு வீடியோ வெளியாயிருக்கு அப்படிங்கிற அந்த செய்தியை கூட இங்கே பதிவு பண்ண செய்தி ஊடகங்கள் மறுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பதிவு பண்ண வேண்டியிருக்கு. இடதுசாரிகள், திமுக, காங்கிரஸ், இந்த சமூக வலைதளங்கள், இவங்க இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறவங்க யாருமே வந்து இந்த வீடியோவை பற்றி பேசவே இல்லை. இதற்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நன்றி.